அவளுக்குள்ளேயே விளையாடுவா. அவள சுத்தியே அந்த அட்டென்ஷன் இருக்கும். அந்த டாஸ்க்க பண்ணிக்கிட்டே பிரச்சனை பண்ணுவா. இவ டாஸ்க்க பண்ண விடாம ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்றான்னா, அந்த என்ன சொல்றது? குடுத்த டாஸ்க்கே வந்து இழுத்து மூடுற மாரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிருது. ஃபர்ஸ்ட்டு வந்து நைட்டு ஃபுல்லா தூங்கல. பார்வதி, பார்வதி, பார்வதி. நீ மேனேஜரா இருக்க. காலைல கெஸ்ட் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உன் எம்ப்ளாயீஸ் ரெடியா இருக்கணும். அதுக்கான டைரக்ஷன நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட கொஸ்டின் பண்ணணும். கையில காஃபி கப் வச்சுக்கிட்டு நைட் ட்ரெஸ்ல சுத்திக்கிட்டு எல்லாரும் 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வாங்கன்னா, எனக்கு புரியலையே! எம்மா நீ தாம்மா ஃபர்ஸ்ட்டு ரெடி ஆயி எல்லாத்தையும் பண்ணணும். அத விட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்க, பெஞ்ச்ல தட்டுற, டெக்கோரம் எங்க போச்சுன்னு தெர்ல, டிக்னிட்டி எங்க போச்சுன்னு தெர்ல, டிசிப்ளின் எங்க போச்சுன்னு தெர்ல, எதுவுமே தெர்ல. இதுல கொஞ்சம் பேர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஒழுங்கா இல்ல. அதுக்கப்புறம் தான் மேனேஜர். ஏப்பா இப்ப மட்டும் ஹையரார்கி பேசுற நீங்க, அப்ப ஹையரார்கி படி நீங்க ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்ரோச் பண்ணணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்றத கேட்டுருக்கணும். நீங்க அப்ப மட்டும் மேனேஜர் மேனேஜர்ன்னு போனானுங்க. திவ்யா பின்னாடி சொம்பு அடிச்சுக்கிட்டு. இப்ப பிரச்சனைன்னோனே ஹையரார்கி பேசுறானுங்க. ஒய் திவ்யா ஷுட் டூ ரூம் சர்வீஸ்? ஏன் விளக்கமாத்து எடுத்து பெருக்கணும்? நேத்து 1வது எபிசோட்லயும் அப்படிதான். போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு இவங்களும் அந்த பிரவீனும் சேர்ந்து நக்கலா அந்த டோர் கிட்ட வந்து சிரிக்கிறது, கெஸ்ட்ட வெல்கம் பண்ண விடாம இவ்வளோ பண்ணணுன்றது. அது நீங்க டாஸ்க்குக்குள்ள காட்டக்கூடாதுல்ல. ஓகே நீங்க அத ஸ்ட்ராட்டஜியா பண்ணாலும் அத வேற விதமா பண்ணலாம். இப்போ நீ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா வந்து பார்வதி என்ன ஒழுங்கா போகுது, ஏதாவது கெடுக்கணுமேன்னு அது ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணியிருக்கும். அப்ப நீ பார்வதிய நீ டார்கெட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, பார்வதிய விட நீங்க எக்ஸ்ட்ரா போனோனே, ஓ! இவள மாட்டி விடலான்னு அவ உஷாராயி அவ அமைதியாயிட்டா. இப்ப நீ மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு ஃபயர் விடணும்னா 2 பேத்துக்கு ஃபயர் விடணும். ஒண்ணு துஷாரு, இன்னொன்னு நம்ம அரோரா டூட் கப்பிள்ஸ்க்கு தான். அரோரா வந்து அ நேத்துமே வந்து ஷி இஸ் விட்டி அண்ட் ஷார்ப்ன்னு தான் சொல்வேன். அந்த கமெண்ட்ஸ் பேசுறதுல. நேத்து வந்து நீங்க நியூஸ் பேப்பர் ரிவ்யூவர்ஸ் மாரி இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வைல்ட் கார்ட்ஸு அப்படின்னு. அதே மாரி இன்னைக்கும் வந்து அது அழகா பேசும்போது நல்லா அடிச்சுட்டு போயிருச்சு. நீங்க வந்து வைல்ட் கார்டு 28 நாள்ல என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்க? அதே மாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டாஸ்க்குக்குள்ள என்னவோ அது மேனேஜர் ரோலாவே பண்ணல. ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஷி ஸ்போக் நைஸ்லி. அண்ட் துஷார் இன்னைக்கு காலையில இருந்து துஷாருக்கு தான் ஃபயரு. கரெக்ட்டா கேள்வி கேட்டான். கரெக்ட்டா நேத்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் திவ்யா கிட்ட பேசினான். "நீ டபுள் ஃபேஸ்டா இருக்கன்னு" மூஞ்சிக்கு நேரா சொல்ட்டான். கரெக்ட்டா வந்து இன்னைக்கு எப்படா மேனேஜர மாத்தலாம்ன்னு பிபி அனவுன்ஸ் பண்ண உடனே, ஹி ஒன்லி ஸ்டார்ட்டட் தட். மேனேஜர் சொல்லியிருந்தனா, அது எக்ஸாக்ட்டா வந்து கம்ப்ளீட்டா வந்து மாறியிருக்கும். பட் ஆனா இவன் ஃபர்ஸ்ட்டு போய் அத இனிஷியேட் பண்ண உடனே எப்பவுமே பிபி கேம்ல ஒரு ரூல் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு யார் எத சொல்றாங்களோ, அத வரிசையா பின்னாடி வரவங்க ஆட்டு பந்த மாரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. துஷார் சொன்னா எல்லாத்தையும் அப்படியே வரிசையா வந்து அ தே டோல்ட். ஸோ இட் வாஸ் அ நைஸ் கேம் பை துஷார். ஃபைனலி ஹி ஓப்பன்ட் அப். அது என்ன பிரஜின் வந்து லாஸ்ட்டா வந்து யாருமே தேவையில்ல. எல்லாத்துக்கும் ரெட் கார்ட் குடுத்து வெளிய அனுப்புங்க. அப்ப என்ன பண்ணுவாரு? பிபி வீட்ல இவர் வாட்ச்மேன் வேல பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்திருப்பாரா 100 நாளும்? யார வச்சு அப்ப ஷோ பண்ணுவாங்க? எனக்கு புரியலையே! பிரஜின் வந்து நம்ம வந்து திவாகர் வந்து தகுதி தராதரா சம்வேர் இன் த மைண்ட் வந்து ஹி கான்ட் அக்செப்ட் திவாகர் அஸ் அ கோ கண்டஸ்டன்ட். அதுவும் திவாகர் வேற நீங்கலாம் 10 வருஷம் 11 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிளாட்ஃபார்ம்க்கு வந்திருக்கீங்க. நான் 11 மாசத்துல வந்துட்டேங்கிறத ஹி கான்ட் அக்செப்ட். நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இத்தன ஷோ பண்ணியிருக்கேன். இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. எனக்கு ஒரு பேர் இருக்கு. அது இருக்கு, அது இருக்குன்னு. அதனால திவாகரெல்லாம் ஒரு கோ கண்டஸ்டன்ட்னா நான் அவன் மட்டமா பார்க்குறான். அதுதான் எல்லா இடத்துலயும் வெளிப்படுது. நைட் எல்லாம் தேவையில்லாத சண்டை. வாண்டடா போயி வந்து ட்ரிகர் பண்ணி இது பண்ணியிருக்கான். பட் சூப்பர் திவாகர் வந்து நைஸ்லி ஹி ஸ்லெப்ட். "நீ பாட்டு சண்டை போட்டுட்டு கெட. நான் பாட்டுக்கு இங்க இருக்கேன்" அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் சாண்ட்ரா அண்ட் திவ்யா வந்து டெலூஷனல் மோட்ல இருக்காங்க. இவங்களலாம் சேர்ந்து அவங்க கார்னர் பண்றாங்கன்னு. எனக்கு புரியல. நைட் எல்லாம் சேர்ந்து நீங்க வியானாவ சார்ஜ் பண்ணும்போது தெரியலையா? லிட்டரலி அது வியானாவ சார்ஜ் பண்ண மாரி தான் இருந்தது. நாங்க சொல்றது தான் கரெக்ட்டு அப்படிங்கிறத வந்து நீ ஒத்துக்கணுங்கிற மாரி தான் மாத்தி மாத்தி அந்த வியானா கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டது. அண்ட் வி ஹேவ் டூ கிவ் அப்ளாஸ் டூ வியானா ஆல்சோ. அந்த பொண்ணு எத்தன பேர் வந்தாலும் நிறுத்தி நிதானமா அவளோட பாயிண்ட் வந்து தெளிவா பேசுச்சு. அவ வந்து வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா கன்ஃப்யூஸ் ஆயிருப்பாங்க. ஈவன் விக்கல்ஸ் விக்ரம்லாம் ஆமா, ஆமா அப்டின்ட்டு போயிருப்பான். பட் வியானா வந்து அத கரெக்ட்டா சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. அப்பல்லாம் வந்து இவங்களுக்கு கார்னர் பண்றோம்னு தெரியலையா? இவங்களுக்கு அப்போஸா ஒரு பாயிண்ட் வந்தோனே இட் இஸ் கோயிங் லைக் தட். இல்ல அண்ட் மேஜிக். திவ்யா எனக்கு அது ஏன் எப்படி தோணுச்சுன்னா, அங்க இருந்த ஒரே ஐ விட்னஸ் வந்து வியானா தான். அவர் யார்ட்ட என்ன பேசினாரோ, அத கேட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பக்கத்துல வேற யாருமே இல்ல. இட் வாஸ் ஜஸ்ட் தீஸ் 3 மேஜர் மேஜர் பிளாட் பாயிண்ட்ஸ் இந்த 3 பேர் மட்டும் தான். திவாகர் சொன்னாரு, வியானா கேட்டுட்டு இருந்தாங்க. இவர் வந்து நடுவுல இன்டரப்ட் பண்ணாரு.
ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன அங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, தே ஆர் ட்ரையிங் டூ சே தட் வியானா வந்து திவாகர் மேல தப்புன்னு சொல்லணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்தாங்க அங்க. சொல்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் வில் நாட் கோ டு விஜய் சேதுபதி. அடுத்த நாளே காலைல பஞ்சாயத்து வச்சு தே வில் ஃபினிஷ் இட் வித்தின் இயர் ஒன்லி. அவர அடிச்சு உட்கார வச்சுருவாங்கன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணாங்க. பட் இவர் போய் தூங்கிட்டாரு. வியானா வந்து அங்க அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் ஷி ஸ்டுட் வெரி கிளியர்லி. இல்லவே இல்ல. அவர் அப்படி சொல்லல. அவர் என்ட்ட வேற ஏதாவது சொல்லிட்டு இருந்தாரு. ஹி டிட்ன்ட் டெல் அபௌட் யூ. ஹி டிட்ன்ட் டெல் அபௌட் எனிஒன் இன்சைட் தி ஹவுஸ்ன்னு சொல்லி முடிச்சுட்டா அவ அங்கேயே. ஸோ தட்ஸ் த ரீசன் தட் மார்னிங் அத திருப்பி அவங்க எடுத்துட்டு வரல. ஏன்னா, திருப்பி எடுத்துட்டு வந்தா திருப்பி அங்க தான் போகும். திவாகர் இந்த மாரி ஒரு நான் பேச நிமிஷம் மாட்டேன். ரசிகன். நான் அப்படியே சொல்லியிருந்தாலும் என்ன சொன்னான்? பைத்தியம் தானே சொன்னான். இந்த வீட்ல யாருமே பைத்தியம்ன்னு சொல்லல. அன்னைக்கு அன்னைக்கு திவ்யா தான் விக்கல்ஸ பார்த்து லூசுன்னா, இவங்க கிரிஞ்சுன்றாங்க. எல்லாம் தான் வெசச்செடின்றாரு நாமினேஷன்ல. ஸோ நீங்களும் தான் அத பேசுறீங்க. ஓகேவா? அப்போ நீங்க வந்து ஒரு பைத்தியம் வேர்டுக்கு இப்படிலாம் விளக்கமாத்த தூக்கிட்டு வரணும் அப்படின்னா, ஆ இது ஆக்சுவலி திவாகர வந்து ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? சபரி பண்ணான் பார்த்தீங்களா? அவருக்கு வந்து ஓகே, ஓகேன்னு அவர் கூட 4 ரீல்ஸ போட்டுட்டு, "அண்ணே, அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சாப்பாடு குடுத்துட்டு, ஒரு வெள்ளரிக்காயோ, ஒரு மாதுளம்பழமோ குடுத்துட்டு இருந்தா, அவர் பாட்டுக்கு இருப்பாரு. ஸோ அவர் பண்றது கிரிஞ்சாவே இருக்கும். நம்மளே வெறுப்பேத்தி இது பண்ணுவோம். பட் ஹிஸ் ஐக்யூ லெவல் இஸ் ஹை தான். அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர போய் நோண்டுனா, ஹி இஸ் அப்சர்விங் ஆல் த பாயிண்ட்ஸ். நீங்க அவர நோண்டும்போது தான் அவர் பாயிண்ட் வைக்கிறாரே தவிர, அவரா நல்லா நோட் பண்ணுங்க. அவரா கேம்ல வந்து பாயிண்ட் வைக்க மாட்றாரு. ஹி இஸ் வெரி டிப்ளமேட்டிக். இன்னைக்கு அந்த இதுல கூட சொன்னோம்னா, எனக்கு மேனேஜரையும் பிடிக்கும், அசிஸ்டன்ட் மேனேஜரையும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு டிப்ளமேட்டிக்கா தான் அவர் பிளாஸ்மா முன்னாடி கூட வந்து பேசுறாரு. எப்ப அவர் கரெக்ட்டா பாயிண்ட் வைக்கிறார்னா, ஒன்லி வென் யூ ட்ரிகர் ஹிம். ஸோ டோன்ட் ட்ரிகர் ஹிம். அவர் பாட்டுக்கு ஒரு வெள்ளரிக்காயோ, ஒரு மாதுளம்பழமோ, ஒரு கேரட்டோ, ஒரு தக்காளியோ, எக்ஸ்ட்ரா டீயோ, ஒரு காஃபியோ குடுத்துட்டீங்கன்னா, அவர் பாட்டுக்கு இருப்பாரு. ஹி வில் கெட் எவிக்டட் சூன். அது இந்த மக்கு மரமண்டைகளுக்கு தெரியல. ஆல் தே ஹேவ் இஸ் வெஞ்சன்ஸ். இவன்லாம் போய் ஒரு ஆளா எப்படி உள்ள இருக்கலாம் அப்படிங்கிறது தான். செகண்ட் திங் இன்னைக்கு அமித் வந்து பார்வ அழகா டீல் பண்ணிட்டான். அவருக்கு நல்லது சொல்ற மாரியே சொல்லி, "நீ கொஞ்சம் அமைதியா இருந்து பாரு" அப்படின்னு சொல்லி அவ டீல் பண்ணிட்டா. எவ்ரிஒன் திங்கிங் வந்து திவ்யா வந்து பாரு வாய அடைச்சிட்டா. நோ, இட்ஸ் நாட். ஷி இஸ் இன் டாஸ்க். அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பேட்ஜ மட்டும் புடுங்கிட்டு பாருங்க. மறுபடியும் ஆரம்பிச்சுரும் அது. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் அதான் சொல்றேன். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? டு யூ வாண்ட் ஹர் டு கீப் ஜம்பிங் அரவுண்ட் ஏற்கனவே ஓகே டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. சோ டம்ப் திவ்யா. ஆ திவ்யா பிபி அந்த போய் போய் உட்காருங்க. ஏதாவது ஒரு இத மாத்தலாம் அப்படின்னு சொன்னோனே வேகமா கை தூக்குது. பார்வ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. அது நம்ம ஒரு டாஸ்க்ல இருக்கோம். 24/7 அந்த டாஸ்க்ல இருக்கணும்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணியாச்சு. அந்த கேரக்டர்ல ஃபர்ஸ்ட்டு திவ்யா இருந்தாங்களா? அதவே இல்ல அவங்க ஃபர்ஸ்ட்டு. அத கரெக்ட்டா அரோராவும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அங்கேயே அது ஃபெயிலு. யாரோ 1 மாசம் கஷ்டப்பட்டு அட்டென்ஷன் குடுத்தாங்களாம். திவ்யாக்கு 2 நாள்ல அட்டென்ஷன் வந்துச்சாமே. உண்மையா? அடுத்த வாரமே போயிரும் பாருங்க. இப்பவே அந்த இப்ப திவ்யாக்கு அட்டென்ஷன் இருக்குன்னா, ஷி இஸ் இன் கேப்டன் அண்ட் மேனேஜர்ன்றனால வேற வழி இல்ல. இப்ப அத புடுங்கிட்டு உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. போய் சோஃபால உட்காந்து பேன்னு தூங்கிட்டு இருக்கு. வைல்ட் ஆமா. கார்டு வேற. ஏங்க ஒண்ணுமே பண்ணலங்க. ஃப்ரம் த டைம் த ரோல் சேஞ்ச், ஒண்ணு வந்து பிளாக் சோஃபால கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க. அப்புறம் ஷி கேம் டு தி லிவிங் ரூம் சோஃபா. இப்ப எங்க இருக்காங்க? மேஜிக். அங்கேயே தானா? இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. நான் லைவ் இப்ப பார்க்கல. கன்ஃபெஷன் ரூம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கன்ஃபெஷன் ஓகே. ரூம்ல போயிட்டு கன்வர்ஷன் ரூம்ல போயிட்டு பேச அழுதுட்டு சொன்னாங்க. இருக்காங்க அப்படின்னா. ஓகே, ஓகே. யார கேக்குறீங்க? திவ்யா. இல்ல இவங்க என்ன பண்ணியிருக்கணும், உள்ள போனோனே பார்வ அடிச்சிருக்க கூடாது. பாரு பாயிண்ட்ட வச்சு அன்பு கேங்க அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து வி ஹேவ் டூ டிஃப்யூஸ் த பாரு. நீங்க பாருக்கு ஃபர்ஸ்ட்டு வேலை இல்லாம பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அன்பு கேங்க அடிக்கிற வேலைய நீங்க எடுத்துக்கணும். அப்ப அவ வந்து நல்லிஃபை ஆயிருவா. அப்படிதான் உங்களுக்கு நீங்க அட்டென்ஷன் கெயின் பண்ணணும். நீங்க ஆப்போசிட்ல இருந்து மறுபடியும் கேங் ஃபார்ம் பண்ணி அடிச்சீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் தான் அட்டென்ஷன் கெயின் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுக்கு யாரு ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்தான்னு தெரியல. போம்போதே டைரக்ட்டா பெரிய ஆளுக்கு போய் அடிங்க. கம் ஆன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அ. நேரா போய் பார்வதி திவாகர் அடிங்க. முடிஞ்சுச்சு. கேம் ஓவர். நீங்க தான் நைட் ம். வின்னர்ன்னு சொல்லி நேத்து வச்சிருக்காங்க போல. கனி நைட்டு ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு டிப்ளமேட்டிக்ன்ற மேனிபுலேட்டிவா ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருப்பாங்க. ஐ அவர் லைக் தட். பைத்தியம்னு வெளிய சொன்னாலும், உள்ள சொன்னாலும், அது பொதுவா யார வேணாலும் குடிக்கும். அந்த பொதுவுல நம்மளும் இருக்கும்போது, அப்ப நம்ம என்னைய சொன்ன மாரி தானே அப்படின்னு. எம்மா எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். நல்லா தானங்க ராஜமாதா இருந்துச்சு. கனி. எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. டைரக்டர்ஸ் ஃபேமிலி. ஏங்க ஒரு ஒரு நியாயம் வேணாமா அதுக்குன்னு? அதெல்லாம் ஆனா பண்ணுவாங்க. என்ன இருந்தாலும் இன்னைக்கு பார்வதி வேலை பார்த்த மாதிரி நேத்து வேலை பார்க்கலங்க. தப்புங்க அது.
பா எனக்கு இன்னொன்னு என்னங்க என்ன தோணு பாரு எனக்கு வந்து இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா தோணுதுன்னா வெஹிக்கல்ஸ்க்கு மேனேஜர் ஆனோடனே போய் கேட்டு கேட்டு வேலை பாக்குறாங்க. நோ ஷீ ட்ரைடு தட் வித் திவ்யா ஆல்சோ. ஆனா திவ்யா வந்து அவளுக்கு மூஞ்சி குடுத்தே பேசல. ஓகே அப்படி போய்க்கிறது, ஏன் இது பண்ணிக்கிறது, அந்த மாரி ஒரு மாரி ஸ்னப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே ஓகே அதனால அவ அமைதியா உட்கார்ந்துக்கிட்டா. அத போய் நேத்து போய் 1 ஹவர்லயே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பா. போய் கமருதீன் கிட்ட போயி. இப்ப வந்து நான் அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்னு இருக்கனால வேணும்னே என்னைய ஸ்கிப் பண்ணி அங்க போறாங்க அப்படின்னு. அவன் உடனே பதிலுக்கு, "நீ அமைதியா இரு. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்" அப்படின்ருப்பான். அதையும் அவ ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. ஓகே. அப்ப வீக்கெண்ட்லாம் கேட்பாரு எதுக்கு யூஸ் பண்ணவில்லை அப்படின்ட்டு. ஆமா. அவ உட்காந்து பாயிண்ட்டா வைப்பா. அது யார் எப்படி ஆர்டிகுலேட் பண்றாங்கன்றது இருக்கு. அண்ட் பிரஜின் விஷயத்துல ஹி இஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஆஃப் விஜேஎஸ்ஸா என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. வி ஹேவ் டூ சீ விஜேஎஸ் வந்து எப்படி வந்து பிரஜின ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. அது இன்னைக்கு 1 ஹவர் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். அந்த 95 to 1 ஹவர் எபிசோட்ல வந்துச்சு. சாரி 1 ஹவர்ல வந்துச்சுன்னா, He will answer it வீக்கெண்ட்ல ஹி கேட்பாங்க. வில் கேட்பாங்க. சப்போஸ் வந்து 1 ஹவர்ல வரலன்னா, விஜேஎஸ் சங்கடமா இருக்கும்னு அத ஸ்கிப் பண்றாங்கன்னு வி கேன் அஸ்யூம். இல்ல சங்கட்டமா இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டுலாம் இருக்க கூடாதுல்ல. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ் தட் ஹேப்பன். நைட்டு பூரா உட்காந்து ஏதாச்சும் புலம்பி இருக்காங்க அப்படின்ற போது they need to address this. ஓப்பனாவே கேட்கணும். How can they skip this? ஏன்னா லாஸ்ட் சீசன்ல சாச்சனாவ கேட்காம விட்டு கடைசியில வேற வழி இல்லாம ஏதோ ஒரு எபிசோட்ல ஏதோ லைட்டா கேட்டதுக்கே அது அழுதுட்டு ஓடிருக்கும். அதாவது சாச்சனா சின்ன பொண்ணு. இது சேம் ஏஜ் வந்து அது தெரிஞ்ச ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிங்கும்போது ஹவ் ஹி இஸ் கோயிங் டூ அட்ரஸ்ங்கிறதே சேலஞ்ச். அதுவும் லாஸ்ட் அதான் மேஜிக். வீக்கெண்ட் வந்து சொல்லி முடியும். லாஸ்ட் வீக்கெண்ட் நல்லா ஃபயரா இருந்ததுனால, வைல்ட் கார்டுக்கும் இது ஃபர்ஸ்ட் வீக். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம திட்டிட்டோம், இது பண்ணிட்டோம்னா, இந்த வீக்கும் அவர் அதே டோனு, அதே இத எடுப்பாரான்றது டவுட் தான். அண்ட் இந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஃபியூவல் ஆக விடுவாங்க. இந்த சாண்ட்ரா, திவ்யா, பிரஜின் கேங்கு இவங்க பண்ற இந்த அட்ராசிட்டிஸ இன்னும் கொஞ்சம் ஃபியூவல் ஆக விடுவாங்க. எஃப்ஜேவே இன்னும் கேட்கலையே ரசிகன். அவன் பண்ற அட்ராசிட்டிஸ் அவ்ளோ தெளிவா. கேட்க அப்படி மாட்டாங்க. இருக்கும்போது பிரஜின், சாண்ட்ராவ எப்படி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. ஓகே. ஹாய் ஏமாக்கா, வெல்கம். ஹாய் மேஜிக் பேசுறது கரெக்டா போய்க்கிருக்கா, அதனால சரி அப்படி கேட்டுக்கிட்டு போன்னு வந்தேன். வாங்க. அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு சரி ஃபர்ஸ்ட் தத்தி பிரஜின், செகண்ட் தத்தி அவார்ட் கோஸ் டு திவ்யா, தேர்ட் தத்தி அவார்ட் கோஸ் டு சாண்ட்ரா. சாண்ட்ரா வந்து கொஞ்சம் அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் மூட் அவுட்லயும் இருக்காங்க. மேபி ஷீ இஸ் திங்கிங் ஆஃப் ஹர் கிட்டா என்ன அப்படின்றது தெரியல. ஆமா மேஜிக் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேவே இந்த வந்துட்டு பாயிண்ட் இது ஒண்ண மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது எவ்வளவு தத்தினா அங்க நின்னு சமைச்சது ஃபுல்லா சாண்ட்ரா. அந்த ஸ்டார் அவார்டு போயிருக்க வேண்டியது சாண்ட்ராக்கு. ஓகேவா? நம்ம வியானா என்ன பண்ணுச்சு ஸ்மார்ட்டா ஒரே ஒரு பிங்க் கேசரிய பண்ணி ஸ்கோர் பண்ணிருச்சு. ஓகேவா? அத போய் கெஸ்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி தட்ஸ் a ஸ்மார்ட் கேம். வி ஹேவ் டு அப்ரிஷியேட் இட். ஓகேவா? அதுதான் ஸ்மார்ட் கேமு. அந்த இடத்துல ஸ்டார் குடுக்குறாங்கம்போது, நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கேமரா என்ன பண்ணுவான்? இல்ல நான் தான் பண்ணேன், இதான் பண்ணேன். ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கணும். ஏதாவது ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்ல. செம்மனேன்னு உட்காந்து சோஃபால உட்காந்து கை தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ தாம்மா அங்க ஒர்க் பண்ணியிருக்க. உன் கூட ஒர்க் பண்ண பொண்ண விட நீ தான் அதிகமா ஒர்க் பண்ணியிருக்க. இதே இந்த இடத்துல பார்வா இருந்தா வேற யாராவது இருந்தா விட்டுருப்பாங்களா? ஒரு மேஜிக் நிமிஷம், நான் ஒரு சொல்லவா? நிமிஷம். ஏமா பேசுங்க. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப செஃப் வந்து குக் பண்ணி முடிச்சிட்டாங்க ஓகேயா, ஆனா அவங்க போய் தூங்கிட்டாங்க. இவங்க சுபிக்ஷா அண்ட் வியானா மட்டும்தான் நேத்து நைட்டு ஃபுல்லா திவ்யா கூட தூங்காம கூப்பிட்டதுக்கெல்லாம் ஈவன் இந்த பொண்ணு இருக்குல்ல சின்ன பொண்ணு சுபிக்ஷா வந்து டீ போடுறதுல இருந்து அவங்க என்னென்ன மஞ்சரி வந்துட்டு வடை கேட்டாங்க எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. வியானாவும் தூங்கல. அந்த நைட் சர்வீஸ்க்காக தான் ஸ்டார் குடுக்கப்பட்டிருக்கு. அந்த இதுவுமே சொல்றேன். ஏன்னா சாயந்திரம் போய் தூங்கிட்டாங்க. செஃப் வந்துட்டு எப்பவுமே போய் தூங்கிருவாங்கல்ல. பட் கன்சிடர் ஆனா பண்ணியிருக்கலாம். ஹேமா நைட் ஃபுல்லா நைட்டு தூங்காதது அவங்க இல்ல 2 பேர் தான். அவங்க நைட்டு தூங்காததுக்கு வியனா குடுக்கல. வியனாக்கு தான் குடுக்கணும்ன்றத நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க 3 பேரும். அந்த ஒரு கேசரிக்கா அபி? அது எனக்கு தெரியல. அவங்க வந்து சொன்னது வந்து யாரு வந்து முன்னாடி அதாவது பிரசன்டபிளா அதாவது தெரியிற மாரி பண்ணாங்க. அந்த மாரி கான்செப்ட்ல போனாங்கன்னு ஓகே. நெனைக்கிறேன். ஏன்னா ஆமா. அவங்க கெஸ்ட்ட இம்ப்ரெஸ் பண்ண இம்ப்ரெஸ் கான்செப்ட்ல தான் அவங்க பண்றதுக்கு முன்னாடி தெரியிற மாரி இருக்கிறது யாருன்னு பேசும்போது, ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது பிரவீன், சுபிக்ஷா, 3வது வியன்னா சொன்னாங்க. ஐ திங்க் அவங்க 3 தானே குடுத்தாங்க. இல்ல இன்னொரு ஸ்டார் பிரவீன் குடுத்தாங்களா? பிரவீன் அதான் பிரவீன், பிரஜினு குடுத்தாங்களா? பிரவீன் பிரவீன். அதான் பிரவீனுக்கு அதான் பிரவீன், சுபிக்ஷா, வியன்னா வந்து நைட்டே டிசைடட்.
அது போக வேற யார் குடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் டிசைட் அவ்வளவுதான். பண்ணிட்டாங்க. 3 மட்டும் தான் இப்ப குடுத்துருக்காங்க. இன்னைக்கு வியன்னாவ 2. சொன்னது வியன்னாவ சொன்னது பிரியங்கா சொன்னாங்க. மத்த 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுல அவங்களே தான் சொன்னாங்க, துஷார், அரோராலாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. எஃப்ஜே காணவே காணோம். அமித்த தவிர யாருமே பாத்ரூம்ல ஏரியால இல்லவே இல்ல. பார்க்க கூட முடியல. எங்க போனாங்கன்னே தெரியல. முன்னாடி வந்து எதுவுமே இல்ல. ஒரு என்டர்டெயின்மெண்ட்னாலும் ஒரு 3, 4 பேரு தான் திருப்பி திருப்பி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இவங்க 3 பேருக்கு குடுத்தா அது ஒர்த்தா இருக்கும் அப்படின்ற மாரி பேசி டிசைட் பண்ணாங்க. அண்ட் நான் நேத்து லைவ் ஃபுல்லா பார்க்கல. ஆனா பட் நெறைய கமெண்ட்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும், சாண்ட்ரா இருந்தாலும் வியன்னா தான் நெறைய குக்கிங் பண்ணாங்கன்ற மாரி நெறைய போஸ்ட்டும் இதுவும் பார்த்தேன் நானு. மேபி அத அங்க இருந்த அந்த கெஸ்ட்டுமும் அத ஃபீல் பண்ணியிருக்கலாம். நாட் ஜஸ்ட் ஃபார் பிங்க் கேசரி அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா தீபக்லாம் வந்து வியன்னா வந்து கொஞ்சம் பிடிக்காத மாரி தான் இருந்தது. மஞ்சரிக்கும், பிரியங்காக்கும் வியன்னா வாஸ் ஓகே அப்படின்ற மாரி இருந்தாங்க. ஆமா. ஆம். தீபக் கலாய்ச்சிட்டு தான் இருந்தாரு நேத்து பூரா. பட் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாரி சாண்ட்ரா ஒரு கட்டத்துல போயிட்டாங்க. அங்க ஃபுல்லா இருந்து நைட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி, வியன்னா தான் அத வந்து ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி அத அவங்க வந்து பார்த்திருக்கலாம். குடுக்கலாம் அப்படின்னு ஜஸ்ட் எனக்கு தெரியல. டிசிஷன் கரெக்ட்டா தப்பான்னு தெரியல. பட் அவங்க டிசைட் பண்ண ஃபேக்டர்ஸ் வந்து இதுதான். யார் முதல்ல வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா நமக்கு தெரிஞ்சது, நெறைய டைம் நம்ம முன்னாடி ஃப்ரீக்வென்ட்டா இருந்தாங்களோ அவங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. இன்னைக்கு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்களே. தே ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் நவ். மேபி தட் வில் சேஞ்ச் நாளைக்கு. பட் டில் நவ் வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அமித் அண்ட் கமருதீன்னு சொல்லிருக்காங்க. ஐ திங்க் அது கூட டிசர்விங் தான். ஏன்னா கமருதீன் வந்து ஒரு போர்ட்ரேட் டிரா பண்ணி அவரு வகையில வந்து ஏதோ ஒண்ணு ஐ திங்க் ஹி வாஸ் ட்ரைங் டு இம்ப்ரெஸ். அமித் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமித் இஸ் ஆல்சோ குட். அமித் நேத்துலருந்தே என்டர்டெயின்மென்ட் அந்த ஒரு கெஸ்ட் சர்வீஸ் அத்தன பாட்டு தடவ போய் பாடுறது. கேட்கறது, சொல்றது, பாட்டு பாடுறது எல்லாமே பண்ணாரு. ஸோ இது 2மே நான் ஒரு ஃபேரான டிசிஷனா தான் பார்க்குறேன். இஃப் தே ஆர் கோயிங் டு கிவ் திஸ் டூ. ஏன் அபி? இப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒருத்தன் தான் தோணுது. ஏன்னா நேத்து நைட்டு நான் பார்க்கும்போது, மஞ்சரி வந்து பெல் அடிப்பாங்க. குடு குடுன்னு வந்து சுபி ஓடுவா. நான் நினைச்சேன் இந்த பொண்ணு தூங்காதான்ட்டு. அதுக்கேத்த மாரி ம். வியன்னாவும் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாரி வந்துட்டு இவங்களும் திவ்யாவும் தூங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த சாண்ட்ரா ரோல வந்துட்டு திவ்யா எடுத்திருப்பாங்க. ஆனா ம். எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு இது. நேத்து இருந்து பார்க்குறீங்களா? திவ்யாவோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்ன சொல்லுது? திவ்யா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேத்து நைட் அவங்க தூங்காம இருந்ததுக்கு காரணம், அவங்க வந்து ரொம்ப அண்டர் பிரஷர்ல போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மெயினா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணுன்றத தாண்டி, இதுல வந்து பார்வ விட நான் வந்து இதுல சூப்பர் நான் ஒண்ணு பண்ணி காட்டணும். அந்த மாரி ஒரு பர்சனல் ஈகோக்குள்ள போயிட்டாங்கன்ற மாரி தான் நான் அத பார்த்தேன். ஏன்னா, அவங்க நைட் ஃபுல்லா உட்காந்து பார்வ பத்தி யார் கிடைச்சாலுமே அவங்க கிட்ட 1 ஹவர், 2 ஹவர் உட்காந்து பிளேடு போட்டுக்கிட்டு, அதுல அவங்களால தூங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் பார்க்குறேன். அவங்க சர்வீஸ் மைண்டோடலாம் நைட் ஃபுல்லா உட்காந்துருந்தாங்களான்லாம் எனக்கு தெரியல. யாராவது கிடைச்சா புலம்பிட்டு உட்காந்துருக்கலான்ற மாரி இருந்த மாரி தான் இருந்தது. அண்ட் ஷி வாண்ட் டு ப்ரூவ் ஹெர்செல்ஃப். ஷி வாண்ட் டு ஜஸ்டிஃபை தட் வாட் ஷி இஸ் டூயிங் இஸ் ரைட். இப்போ கூட வந்து நான் அவ்ளோ ரூடாவா பேசினேன்னு பிக் பாஸ்ட்ட கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்து கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்காங்கன்ற மாரி நான் பார்க்குறேன். ஸோ வென் நீங்க வந்து உங்கள பத்தி ரொம்ப ஹையா திங்க் பண்ணிட்டு, நான் தான் பெஸ்ட்டு. நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது, எல்லாரும் குத்து குத்துன்னு குத்தி உட்கார வச்சாங்கன்னா, ஐய்யய்யோ! அப்ப நான் நல்லா பண்ணலையான்னு அந்த ரியாலிட்டிக்கு வரும்போது நில குழஞ்சு உட்காந்துருப்பாங்கல்ல. அப்படிதான் திவ்யாவ நான் பார்க்குறேன். ஆனா அவங்க தூங்காதது, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் இருந்தது. இதெல்லாம் வந்து வி கேன் நாட் ரியலி அம் என்ன சொல்றது? அது வந்து நல்ல விஷயமா அவங்க சைட்ல நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் நான் இத மெயினா சொல்றேன்னா, அவங்க தான் அவங்க டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கணும். எதா இருந்தாலும் நீங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்ட்ட பேசுங்க. உங்களால முடியலன்னா இப்ப நாங்க தீபக் அதனால தான் காலையில நல்ல லெசன் எடுத்திருப்பாரு. நீங்க மேனேஜ் பண்ணணும். நேத்துமே அவங்க நெறைய டைம் ஹிண்ட் குடுத்தாங்க. நீங்க என்ன எல்லா இடத்துலயுமே இருக்கீங்க. நீங்க ஏன் எல்லாமே பண்றீங்க? அப்படின்னு. ஸோ விச் இஸ் லைக் டு மீ திவ்யா வந்து யாரையுமே பெர்ஃபார்ம் பண்ண விடாம எல்லா இடத்துலயுமே அவங்க அதோட நேம் எடுத்துக்கணுன்ற மாரி ஒண்ணு பண்ண மாரி இருந்தது. நேத்தே அவங்க ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க. "இல்ல சார் நான் இது ஜஸ்ட் இப்ப தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால இன்னைக்கு ஒரு நாள்னா" ஓகேனாங்க. இன்னைக்கு காலையிலயும் ஷி வாஸ் டூயிங் த சேம் திங். அவங்க கிச்சன்ல இருந்து ஒர்க் பண்ணணும், குக் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. சாண்ட்ரா நேத்து சீக்கிரமே தூங்க போயிட்டாங்க. அவங்கவங்க சாண்ட்ரா தான் ஹெட் செஃப், டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சரியா மேனேஜ் பண்ணாத திவ்யா வந்து எப்போ இத ரியலைஸ் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. ஆனா அவங்க அத ரியலைஸ் பண்ணல. நான் தப்பு இல்லன்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு திவ்யா நான் நேத்துலருந்து பார்த்ததுல எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹேமா? திவ்யாவுக்கு அந்த பாரு கோஃபியா வந்துருச்சு அபி. ஏன்னா நேத்து நைட்டு நம்ம பார்க்கும்போது 10 இடத்துல இல்ல 15 யார் கிடைச்சாலும் சரி கிடைச்சா போதும். இதே நான் உடம்பு சரியில்ல ஊசி போட்டு தூங்கிட்டா வேற யாரு பாப்பா? நான் போய் படுத்துக்கிட்டா இந்த டாஸ்க் ஃபெயிலியர் ஆயிரும். அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்களும் அசியூம் பண்ணிக்கிறாங்க. பார்வதி கிட்ட ம். குடுத்தா தானே தெரியும்.
அவங்க குடுக்கவே குடுக்க இல்ல. விரும்பவும் படல பாத்தீங்களா? அவங்க குடுக்கவும் இல்ல. யார் வந்து புலம்புனாலும், "ஏங்க நானே உங்களோட மோசமான நிலைமையில இருக்கேங்க. எனக்குமே அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒத்து வரலங்கன்னுலாம்" போய் புலம்பிட்டு இருக்காங்க. எம்மா யாரும்மா நீ? அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ 100% நீங்க சொல்றது கரெக்ட். பார்வதி கிட்ட குடுத்து அவ தப்பு பண்ணா தான் ஏதாவது கேம் ஆகும். அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு என்னமோ நேத்து அந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் வந்துட்டு திவாகர கூட்டு போச்சு. ஓகே. கெஸ்ட் வந்திருக்காங்க. அமைதியா இருன்னு. ஆனா இங்க கத்துனது இந்த பிசாசு திவ்யா தான். ஐயோ! வாய மூடுமான்ற மாரி இருந்துச்சு. அவங்களே கத்தி விட்டாங்க. தீபக்கே சொல்ட்டாரு. பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த அந்த இடத்துல விஜய் பார்வதி ஹேண்டில் பண்ணல. பட் இவங்க அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. பார்வதினா இந்த டாஸ்க்க பண்ண மாட்டான்னு. நீ குடுத்துட்டு நீ பார்த்துருக்கலாம்ல. அவளுக்கு வந்துட்டு ஓகே அவ பண்ணலைன்னா நீங்க மொத்த டீம்மேட்டே வந்து அடிக்கலாம். அத பண்ணவே இல்ல அந்த பொண்ணு. பட் அந்த அதான் எனக்கு பொண்ணுக்கு வந்து இதுல திவ்யா வந்து பர்சனலா எடுத்துட்டு வந்த மாரி இருந்தது அந்த கேம்ல. இவ எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரா அப்படின்ற மாரி ஒரு மாரி பார்த்து, அதுல தான் அவங்க கேம லூஸ் பண்ணிட்டாங்கன்ற மாரி தோணுது. மோர் தென் பார்வதி பண்ண மாட்டா அப்படின்ற ப்ரீ அசம்ப்ஷன்க்குள்ள போயிட்டு அவங்களே ஒண்ணு பண்ணிக்கிட்டாங்க. இவங்கன்னா டாஸ்க் கெடுப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து திவ்யாவுக்கு வந்து வலிக்குது. எல்லாரும் எந்திரிச்சு என்ன சொல்ட்டாங்களே, குரூப்பா சேர்ந்து இது மாரி சொல்ட்டாங்களேன்னு. இதே தான் பாருக்கு நீங்க எல்லாருமும் பண்ணீங்க. பட் டே 1லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாரு ஃபீல் பண்றது, அழுகும்போதும் நமக்கு காமெடியா சிரிப்பா இருந்தாலும், ஆனா உண்ம அதுதான். எல்லாரும் வந்து ஒண்ணு பண்ண தான் செய்றாங்க. அத மீறி அவங்க வந்து அங்க இருந்து விளையாண்டு, திட்டு வாங்கி ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் திவ்யாக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வரல. இத்தனைக்கும் ஷி ஹஸ் காட் அ ஹியூஜ் அட்வான்டேஜ். 28 நாள் பார்த்துட்டு வந்தேன், 28 நாள் பார்த்துட்டு வந்தேன். துஷார் கிட்டலாம் அடி வாங்கிட்டு இருக்கு. சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாரி. இல்லங்க. அதான் கேட்கிறேன். 28 நாள் ஒண்ணும் பண்ணாம எதுக்கு இப்ப வந்து அடிக்கிறேன்னு தான் கேட்கறாங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? 28 நாள் நீ ஒண்ணும் பண்ணல. இப்ப எதுக்கு என்னென்ன மட்டும் வந்து அடிக்கிறேன்னு தான் கேட்கறாங்க அவங்க. சிட்டிக்குலாம் செம கோவம் வருதுங்க. என்ன அடி தெரியுமா நேத்து நைட்லாம்? இன்னைக்கு மூஞ்சி நேராவே சொல்ட்டான். ஏம்மா நீங்க அந்த நேத்து நைட் ஃபைட் பார்த்தீங்களா? அதுவுமே தேவையில்லாத நம்ம ஒரு தான் கன்டென்ட் தானே. அங்க வந்து நம்ம திவ்யா நம்ம தான் உட்கார்ந்து இங்க ஆ. லைவ் போட்டோமா அதுல பார்த்தீங்களா? திவ்யா வந்து ஒரு மாரி பிரஜின் சைடு எடுத்த மாரி இருந்தது. துஷார் ஃபர்ஸ்ட் வீக்ல பண்ண அதே தப்பு தான் எடுத்த திவ்யா என்ன மாதிரி இல்ல. பண்ணல. எடுத்த ம். மாதிரி இல்ல. கன்ஃபார்மா வந்துட்டு அங்க வந்துட்டு தலையா அவ செயல்படல. பார்வதி மேல இருக்க வெறுப்பு மட்டும் தான் ஹைலைட்டா இருந்துச்சு. அவர் ரொம்ப அதாவது பயங்கரமா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் நாள் நடந்த விஷயத்த இன்னமும் ரீஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்திருக்கா. அதுல ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்கலான்னு பார்க்கிறா. எல்லாத்தையும் கூட்டு சேர்க்கிறா. எல்லார்கிட்டயுமே சுபிக்ஷா கிட்ட, ரியானா கிட்ட எல்லார்கிட்டயுமே கிடைச்ச ஆளுகிட்ட எல்லாம் புலம்பிக்க இருக்கா. ஆனா அந்த இடத்துல பார்வதி ஒரு பண்ணா பாத்தீங்களா? கால் மேல கால் போட்டு 2 சேர் தள்ளி உட்கார்ந்துகிட்டு, சேஸு பார்க்கிறேன். இப்படியே உட்கார்ந்தா பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் ஓ! மாஸ் அது பிஜிஎம் போட்டு வேற உட்கார்ந்தது. மாரி வேற மாரி வேற உட்காந்து லெவல்ல பார்த்து இருந்துச்சு. எப்ப இது? நேத்து நேத்து நைட்டு நைட்டு நாங்க எல்லாரும் இங்க உட்காந்து லைவ் லைவ் பார்த்து கமெண்ட்ரி போட்டோம். செம்ம லைவ் காமெடி. பார்த்து ஓ மை காட். ஓகே. அது திவாகர் பக்கத்துல. பண்ணு பண்ணு அப்படி அது இல்ல, உட்காந்துருந்தானே. அது இல்ல. இல்ல அது அதுக்கப்புறம் இல்ல. உள்ள டைனிங் டேபிள் அதுக்கப்புறம் உள்ள. உள்ளேயுமா? சூப்பர். நான் வியானா கிட்ட பார்க்கல. நான் தூங்கிட்டே இருப்பேன். வியானா கிட்ட திருப்பி சொல்லிக்கிருப்போம் அந்த பொண்ணு. திவ்யா ம். திருப்பி. டைனிங் டேபிள் சேர்ல ஆப்போசிட்ல பிரஜின். இது வந்துட்டு கால் மேல கால் போட்டு இப்படி உட்கார்ந்திருக்கு. அப்ப கூட பிரஜின் சொல்லுவாரு, "எப்படி பாக்குறா பாரு. கண்ணு மறாம பாக்குறா பாரு." இல்லங்க. செம சிரிப்பா அத வரும். பார்க்கிறதே வந்து அவங்க வந்து ரொம்ப அதுவே ட்ரிகர் ஆகுது போல அப்படின்னா பாருங்களேன். சும்மா பார்க்கிறதே ட்ரிகர் ஆகுது அப்படின்னா. மாதவன் வாங்க வாங்க. அது இல்ல அவங்க வந்து பார்வதியை டார்கெட் பண்ணி அடிச்சு மேல வரலான்னு பாக்குறாங்க. மத்த இருக்கிற சில்லற ஹவுஸ்மெண்ட்ல அடிச்சு மேல போன கூட பரவாயில்ல, எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியா எல்லாரையும் புதுசா வந்தவங்களுக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியோட கூட வர மாட்டாங்க. வெறும் பார்வதி திவாகரை மட்டும் அடிச்சு கார்னர் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. அதெல்லாம் நடந்தா இவங்களுக்கு தான் இப்ப பாசிட்டிவ். இல்ல ப்ரோ. இருக்கிற சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க இருக்கிற இல்ல இல்ல. முக்க கண்டஸ்டன்ட் அடிச்சுக்காத வெளியே அனுப்பலாம் அவங்க. அதான் பண்ண மாட்டாங்க. அதான் ப்ரோ. இவங்க எப்படி மோடுனா அந்த வில்லனு சைடு கேரக்டர் அதெல்லாம் இல்ல. நடிச்சா ஹீரோ தான். அந்த மாதிரி தான் போறாங்க அவங்க. அடிச்சா நான் அவங்கள தான் அடிப்பேன். நான் டைட்டில் தான் ஆவேன். நடுவில் ஒன்னொன்னா போறதுலாம் நோ. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் தப்புன்னு சொல்றேன். நீ வந்தியா ஸ்டேட்டிக் இவங்களுக்கு எல்லாம் ஓட் பேஸ் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நீ இருக்கிற சின்னதா போட்டு அடிச்சுட்டாதான் உனக்கு கான்பிடன்ஸ் வரும், இன்ட்ரெஸ்ட் வரும், பேச்சு திறமை வரும். இந்த வீட்டுல வந்து ஒரே ஒருத்தர் பேச்சு திறமை வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 3 நாள் 2 நாள் நீ ரெக்காக்னைஸ் பண்ணாதான் யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தோணும்.
அதுக்கு நீ பேசாதவங்களை அடிச்சு வெளியே அனுப்பினாலே நல்லா இருக்குமே. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போலாமே. அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப யார் என்னென்ன பண்றாங்கன்னு தெரியாது இல்ல ப்ரோ. நீ வெளியே பார்த்ததுக்குள்ள அது டிஃபரன்ஸ் சொல்லி நீ இந்த பக்கம் டபுள் கேட்க மாட்டேன். சரி உள்ளேயாச்சும் ஒரு 2 வாரம் பேசி இந்த மாதிரி பார்க்க வேண்டியது யார் யார் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தரா டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பலாம்ல. நீ நாமினேஷனும் மொத்தமா கும்பலா குத்திட்டீங்க, அதுலயே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? சீக்கிரம் டெஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பார்வதி டார்கெட் பண்றாங்களா வேற யாரும் டார்கெட் பண்றாங்களான்னு பார்ப்போம். சீக்கிரம் டெஸ்ட் கொடுத்துருக்காங்களா அதை வச்சு. ஓகே ஓகே பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்றாங்க. இல்ல ஆப்வியஸா பார்வதி தான் டார்கெட் பண்ணுவாங்க. அவங்க கொடுத்தது வைல்ட் கார்டு கையில தானே கொடுத்துருக்காங்க சீக்ரெட் டாஸ்க். ஏங்க நான் திருப்பி சொல்றேன்ல, இவங்க இப்ப சொன்னதுதான் சரியா? எடுத்த உடனே எதுக்கு அங்க போறீங்க? இதுல இன்னொன்னு பண்ணா நல்லா இருக்கும். அந்த சபரிய வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேற யாருன்னா நிறுத்தி வச்சா நல்லா இருக்கும். சீக்ரெட் டாஸ்க் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்பா இல்ல ஆமா இவங்களுக்கும் ஸ்கோர் ஏறும், சபரிக்கும் ஸ்கோர் ஏறும், இன்னொரு ஆள் நிக்க போறவங்களுக்கும் ஸ்கோர் ஏறும். அப்படி மாத்தி விடணும் கேம். இவங்க வந்து ஆனா எட்ஸ மட்டும் தான் மாத்தணும்னு இருக்கா இல்ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரே இல்ல அவர் சொல்லும் போது பிபி சொல்லும் போது எட்ஸ் மட்டும் மாத்தணும்ன்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. அப்படிதானே? ஏதாவது பாத்தீங்களா அது ஃபுல்லா கான்வர்சேஷன்? ஆமா ஆமா ப்ரோ, எட்ஸ் மட்டும் தான் மாத்தணும். மீதி அது 4 பேர்ல யாராவது ஒரு படி லேக்க போறாங்க. ஓகே. சாம் ஒரு இது ஆக்சுவலா மஞ்சரி வந்து உள்ள பேசியிருப்பாங்க உங்களுக்கு. அதாவது பிக் பாஸ் ஷோ வந்து ஹோட்டல்ங்கிற மாதிரி ஒரு மெட்டஃபர் மாதிரி வச்சு பேசியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆக்சுவலா அந்த ஹோட்டலை நடத்துறதுக்கு 2 பேரை மட்டும் வச்சு நடத்தினா 2 நாள் கூட ஓடாது. நீங்க 2 பேரை வச்சு மட்டும் ஓட பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இந்த 2 பேரை மட்டும் வச்சு ஹோட்டலை ஓட்டுறீங்கன்னு ஒரு மாதிரி கிளியரா ஒரு மெசேஜ் மாதிரி மஞ்சரி உள்ள சொல்லியிருப்பாங்க. இவங்க சொல்றது ரொம்ப கிளியரா இருக்கும். ஹோட்டல் ரன் பண்ணணும் எல்லாரும் யார்கிட்ட சொன்னாங்க? உள்ள ஆக்சுவலா வந்து இவங்ககிட்டயே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு? திவ்யா கிட்டக்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க எப்படி ஹோட்டல் வந்து இதுல ரன் ஆகுது 2 பேரை வச்சு ரன் ஆயிட்டு இருக்கீங்க. எப்படி ஹோட்டல் 2 பேரை வச்சு ரன் ஆனா எப்படி ஓடும்? ஓடவே ஓடாதுன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அப்படி அவங்க கிளியரா சொல்றது அந்த 2 பேர்னு பார்த்தா திவாகரும் பார்வதியும் தான் சொல்றாங்க. அவங்க 2 பேரை வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வந்து கிளியரா மெசேஜ் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. ஆமா கரெக்ட் தான். அவங்க 2 பேரை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு ஷோ ஆக்சுவலா. ஆனா இன்னைக்கு பார்வதி பண்ணது எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. எல்லாருமே இன்வால்வ் பண்ணி ஒரு டாஸ்க் கொடுக்கறதா இருக்கும், எல்லாருமே இன்வால்வ் பண்ணாங்க. கடைசியில அந்த சபரியை கூட கூட்டு வச்சு இன்வால்வ் பண்ணாங்க போயிட்டு. அது நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. சொல்லுங்கம்மா. இது அந்த சீக்ரெட் டாஸ்க் என்ன யாரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்ல இப்பதான் பிபி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அந்த சாண்ட்ராவை கூப்பிட்டு. ஆக்சுவலா அவங்க ஏதோ ஒரு இதுதான் பிராங்கோ ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு 4 ஹெட்ல இருக்கவங்கள ஒருத்தவங்கள மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. மாத்தணும் 3 கொடுத்துருக்காரு. மாத்தணும், ரீப்ளேஸ் பண்ணணும், இன்னொன்னு என்ன சொன்னாரு, ரிசைன் பண்ணணும். அந்த மாதிரி ரிசைன் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி அது 3மே இதுல சக்சஸ்ஃபுல்லா பண்ணா என்எஃப்பி அவங்களுக்கு கிடைக்கும். அது பண்ணாத பட்சத்துல இவங்க டைரக்ட் நாமினேஷன்ல வருவாங்க. சொல்லுங்க மாதவன். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா டைரக்ட் நாமினேஷன் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க, எடுத்து பேச மாட்டாங்க. ஆமா என்னோட கெஸ்ஸிங் அதான், டைரக்ட் நாமினேஷன் தான். டைரக்ட் நாமினேஷன் போய் இப்ப என்ன பார்வை நாமினேட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அதான் எல்லா வாரம் வந்துருதே ப்ரோ. டைரக்ட் நாமினேஷன்னா சாண்ட்ரா இருக்கவரை டைரக்டா நாமினேஷன் பண்ணிடுவாங்க. அது சொல்றேன். சாண்ட்ரா டாஸ்க முடிக்க முடியாம டைரக்ட் நாமினேஷன் போவாங்கன்னு சொல்றாரு வசிகன். ஓகே ஓகே. ஒரு நாள் தான் இருக்குல்ல ப்ரோ, மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சான்ஸ் இல்ல. எப்படி ரிசைன் பண்ண வைக்கணும் ஒண்ணு, அவங்கள தப்பு பண்ண வச்சு அந்த ரிவ்யூ பண்ணாங்கல்ல காலையில மாத்தினாங்கல்ல, இப்போ திவ்யாவை மாத்தின மாதிரி மாத்த வைக்கணும். தப்பு பண்ணாதானே மாத்த முடியும். எதுவுமே அவங்க ட்ரிகர் பண்ணணும். சாண்ட்ராக்கு ஆக்சுவலா கொடுத்துருக்கிறது ட்ரிகர் கேம் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், சண்டை போட்டு அவங்கள பிளேம் பண்ண வச்சு எல்லா ஹவுஸ்மேட்டும் அவங்களுக்கு எதிராக திருப்பி ஓட் போட வச்சு அவங்கள வந்து பொசிஷன்ல இருந்து என்ன பண்ணணும், ரிசைன் பண்ண வைக்கணும், இல்லைன்னா மாத்தி விடணும், எல்லாரும் இது பண்ண வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச அமித் அவங்க ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அமித் கூட ஒரு ஹெல்ப் கூட வச்சு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அவங்க பிரஜினை பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்புக்கு பிரஜினை 2 பேர் சேர்ந்து யாருன்னா ட்ரிகர் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. சும்மா பேசலாம் ட்ரிகர் ஆயிடுவானே அவன்.
இல்ல பிரஜன் அதான் கூட்டு அவங்க இல்ல அவரே ஒரு ஹெட் தானே பிரஜன். பிரஜன் ஹெட். ஆனா அவங்களோட தெரிஞ்சிருச்சுல்ல அந்த டாஸ்க், அதனால அவன் கண்ட்ரோலா விளையாடுவான், மத்தவங்கள ட்ரிகர் பண்ணி இல்ல விட்டுறதுக்கு அவன் இல்ல இப்ப ஹெல்ப்ஃபுல்லா கேளுங்க, இருப்பான். அவனோட ஆப்ஷன்ஸ் குறையுது. இப்ப பிரஜன் ஹெட்ன்றனால அவர் வந்து இப்ப கூட்டா செத்துறான்னு வச்சுக்கோங்க, இப்ப பிரஜனை மாத்திரம் அவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்காது. அவன் 3 பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்து விக்கல்ஸ், பார்வதி அண்ட் அமித், அப்புறம் 4வது சாண்ட்ரா. அவங்களும் ஒரு ஹெட் தானே. சரி சாண்ட்ரான்ற திவ்யா திவ்யா இருக்காங்க. திவ்யா ஏங்க, திவ்யா திவ்யா இருக்கிறாங்க. அப்புறம் திவ்யா, அமித், அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிடையாது. அப்புறம் விக்கல்ஸ் பாரு விக்கல்ஸ் விக்கெட் கஷ்டங்க, இருக்கிறாங்க. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம். திவ்யா அதான் நானும் சொன்னேன், டைரக்ட் அமித் எலிமினேஷன் டிக்கர் ஆக தானே. மாட்டாரு, விக்கல்ஸும் டிக்கர் ஆக மாட்டான். இங்க பாருவையும் திவ்யாவையும் மறுபடியும் பண்ணணும். அதுவும் மாத்துனா சுவிட்ச் இவங்க எப்படி சுவிட்ச் ஆவாங்க பாரு திவ்யா. விக்கல்ஸ் இப்போ விக்கல்ஸ் அந்த ரோல் மாதிரி தான் அவது தானே திவ்யாக்கு வந்திருக்கு ரசிகன் ஆக்சுவலா. ஆமா ஆமா, அது முதல்ல முடிஞ்சிருச்சு, இப்பதானே டாஸ்க் கொடுக்குறாங்க. இல்ல இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா அது வந்து திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன், அப்புறம் 4 பேர். இது 4 பேர் தான் இருக்காங்க ஆக்சுவலா. இதுல வந்து பிரஜனும் சாண்ட்ராவும் சேர்ந்து விளையாடுவாங்க ஆக்சுவலா. அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க ஆக்சுவலா. மேனேஜர்ஸும் சேர்த்து 2 பேர். 3 மேனேஜர்னு பார்த்தா திவ்யா, பிரஜன், அப்புறம் சாண்ட்ரா. அமித் சாண்ட்ரா மேனேஜரே இல்லையா ஆக்சுவலா? சாண்ட்ரா இல்ல நடராஜன். சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருக்கிறது சாண்ட்ரா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சாண்ட்ரா ஒரு ஆளை சூஸ் பண்ணலாம், அவங்க வந்து பிரஜனை சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, அமித் வந்து என்டர்டைன்மெண்ட் மேனேஜரா இருக்காரு. ஓகேவா? அமித் ஒண்ணு. அப்புறம் வந்து திவ்யா வந்து என்ன லீடர் வெசல் வாஷிங் லீடர். ஓகே, அவங்க லீடர், அவங்க தலைமை பொறுப்புல இருக்காங்க. அதுல 3வது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். 4வது வந்து மேனேஜர் விக்கல்ஸ். இவங்க 4 பேரும் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வருவாங்க. அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்க யாரையாவது ஒருத்தரை ரிசைன் பண்ண வைக்கணும், இல்லைன்னா அவங்கள வந்து தப்பு பண்ண வச்சு மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு அவங்கள பதவியை வந்து மாத்தணும். 3வது ஆப்ஷன் என்னன்னு தெரியல. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு பண்ண வைக்கணும். அது பண்ணல அப்படின்னா இவங்க வந்து டைரக்டா நாமினேஷனுக்கு வந்துருவாங்க. பண்ணிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்எஃப்பி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு சாம், இவங்க பிக் பாஸ்க்கே வந்து விஜய் பார்வதி வந்து தூக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு. எனக்கு தூக்கணும்னு சொல்லல. விஜய் என்ன பண்ணாலும் கத்த மாட்டாளே, இதுக்கு ஒரு வழி பண்ணணும்ன்றதுதான் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதோ ஒரு கேஸ் நடக்கணும்னு தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா போர் அடிக்குது இல்லைங்க. ஆக்சுவலா அது ஹெட்டுக்கு கிடையாது. ஹெட்டுக்கு இல்ல, யாருமே யார வேணா சூஸ் பண்ணிக்கலாம் கண்டஸ்டன்ட்க்கு ஆப்போனன்ட்ன்ற மாதிரி தான் நான் கேட்டேன். அதுல அதனால இந்த 3ல 2 பண்ணா போதும். ஓகே, ஃபயரிங்கோ இல்ல யாரையாவது வந்து எக்ஸ்சேஞ்சோ இல்லனா வந்து இந்த 3வது என்ன ரிலீவிங் அவங்களே வெளியே போறது. இந்த 3ல ஏதாவது 2 பண்ணா போதும். யார வேணா பண்ணலான்றதுதான். இந்த ஹெட்டை வச்சு அந்த ஃபயரிங் நடக்கணும், அவ்வளவுதான். அந்த இதுல ஹெட் அங்கதான் சொன்னாங்கன்ற மாதிரி. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி. 200% 100% சொன்ன தைரியமா இருந்தாங்க. ஆமா, பிரஜின் சப்போர்ட்டுக்கு இருக்கார்ல, நல்ல கான்ஃபிடென்ட். ஓகே, சொல்லுங்க புக்வாம். ஒரு நிமிஷம், புக்வாம் சொல்லுங்க, அவர் ஏதோ பேசுவாங்க. இல்ல இது மெயின் இதான் சொல்ல வந்தேன் நானு. சரி, ஓகே, டக்குன்னு தோணுச்சு, அது வந்து உள்ள வந்தேன். ஓகே, அப்பனா இவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை பண்ணணும் அப்படின்னா ஈஸி டார்கெட்டை தான் பிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ரம்யா இல்லன்னா திவாகர். இப்ப எனக்கு தெரிஞ்சு திவாகர் கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறேன். திவாகர் ஈஸியா ட்ரிகர் ஆவாரு. அப்போ ஹெட்ஸ் இல்லையா? ஹெட்ஸ் இல்லன்னா ஈஸிங்க வேலை. ஓகே, ஹெட்ஸ் இல்லன்னா ஈஸி. அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க ட்ரிகர் ஆகிறதுக்கு. ஆனா திவாகர் நிறுத்த மாட்டாப்லையே, பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பாப்லையா. அவரோட சிச்சுவேஷனையும் பாக்கணுங்க. அவங்க பாரு பக்கத்துல இருக்கும் போதோ இல்லைன்னா வியானா பக்கத்துல இருக்கும் போதோ நீங்க திவாகிட்ட பேசிங்கன்னா அவங்க கூல்டர் பண்ணிடுவாங்க ஈஸியா. தனியா அவரை கேஸ் இருக்கும் போது தான் அவரை பிடிச்சி இவங்க இதை மாத்த ட்ரை பண்ணணும். இல்ல மொத்த ஹவுஸுமே கேஸ் நடக்கணும், அப்பதானே ஏதாவது ஒண்ணு பண்ண வைக்க முடியும். அப்ப இன்க்ளூடிங் கெஸ்டும் வெறுத்து போகணும். கெஸ்ட்
கிச்சன்ல ஏதாச்சும் தப்பு பண்ணணும், இல்லைன்னா ப்ரோ வந்து உப்பள்ளி கொட்டணும். பிரியங்கா இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ போரிங்கா இருக்குது இன்னைக்கு. எல்லாத்தையும் பிரியங்கா விட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் அதை கொத்தி போடுவாங்க. பிரியங்காக்கு மத்த ஷோலாம் ஹோஸ்ட் பண்ணோம் இல்லைங்க, அவங்க அதான் போயிட்டாங்க. இதுல இந்த ஆனா டாஸ்க்ல யாரோ ஒருத்தருக்கு கூட சீக்கிரம் டாஸ்க்னு தெரிஞ்சு போச்சுனாலும் அவங்களுக்கு ஃபெயிலியர் தான். புரிஞ்சு. ஆமா. சொல்லுங்க நடராஜன். அதில ப்ரோ அதில நான் மகன் பேசுறேன். சொல்லுங்க. நானா நினைச்சேன் பிரியங்கா வந்து இன்னைக்கு அவங்க ஏதோ level 2 போறோம்னு சொல்லிட்டுங்கிறாங்க. நான் போக மாட்டேன், மூவ் பண்ண மாட்டாங்க. தீபக் வந்து உள்ளே செட்டில் ஆகிற மாதிரி இருக்காரு ஆளு. அவர் எதுவும் போஸ்ட் பண்ண மாட்டாரு கண்டஸ்டன்ட். அவரு நல்லா ஜாலியா ஜக்கூசில குளிச்சுட்டு தூங்கிட்டு எழுந்துட்டு போலான்னு வந்திருக்காரு. மஞ்சரி மட்டும் தான் பிளே பண்ற மாதிரி இருக்குது, இவரு பிளே பண்ண மாட்டாரு. அததான் எனக்கு கடுப்பா இருக்கு. இல்ல இவரு கொடுத்துட்டாரு, இன்ட்டு கொடுத்துட்டாரு. எவனும் மதிக்கிற மாதிரி தெரியல. இன்ட்டு எல்லாம் நிறைய கொடுக்க செஞ்சாரு. நேற்றுலாம் வந்து நிறைய கொடுத்தாரு. மஞ்சரி அப்பப்ப எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, சர்க்காஸ்டிக்கா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, டிக்கெட் பண்ணி விட மாட்டாங்கன்ற கெஸ்ட் யாரையும். அது சொல்றேன், கெஸ்ட் டிக்கெட் பண்ணாம பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். சண்டையை உருவாக்க மாட்டாங்கன்ற. கனி வந்து காமா இருந்தாங்க 2 நாள். ஆக்சுவலா அவங்கள வந்து கொஞ்சம் கரெக்டா ரெக்கக்னைஸ் பண்ணாம எந்த போஸ்டிங் எந்த முக்கியத்துவமும் கொடுக்காம, ஆக்சுவலா இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க கனி, எனக்கு ஏதாவது என்னை வந்து மக்கள்கிட்ட போய் பாக்குற மாதிரியே இல்லை, என்னோட ஜாப் ஏதாவது பண்ணணும்னு கிட்டத்தட்ட கதறி அழுதாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபைட்டிங் மாதிரி கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல நான் வெளியில தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபைட்டிங்கோ இல்லாட்டா ஒரு ரெக்கக்னிஷனோ இல்லாட்டா நான் இப்படி போக மாட்டேன், என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா உள்ள. சார் அது வந்து ஆக்சுவலா நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நேத்துல இருந்து அந்த கிளீனிங் டீம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். கிளீனிங் டீமுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அதனால எனக்கு வந்தே ஆகணும்னு நேத்துல இருந்து இருக்கிறதுலே ஸ்கோப் ஜாஸ்தியா இருக்குது கிளீனிங் டீம் பிளஸ் வந்து ரூம் சர்வீஸ் தான். 2 பேரும் தான் அந்த அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிருக்காங்க. அதுல நிறைய இருக்கு. அது இல்ல ப்ரோ, இவங்க மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து சும்மா கெஸ்ட் கூட இருக்கிறாங்க, யாரையும் உள்ள விட மாட்டாங்க. அதுதான் கடுப்பு. நீ அவங்க பிளேஸ்ல இருந்துட்டு கிளீனிங் டீம் அப்பப்போ உள்ள போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். இவங்க வந்து விக்ரம் வந்து ஸ்கோப் ஆர்டரே உள்ள தான் போய் எடுக்கிறான் எல்லாத்தையும். ஆர்டர் வந்து ரிசப்ஷனிஸ்ட் போய் அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு போகும். முதல்ல உள்ள இருக்கிறவங்க ஆர்டர் எடுக்கணும். பிரச்சனை இல்ல, there is too little guests and too many people who are supporting them. ஓகேயா, போன வாட்டிலாம் 8 கெஸ்ட்னா 8 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. கேஆஸ் நடக்கும். இப்போ இந்த 2 பேத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு 2 பேர், 2 பேத்துக்கு ஒருத்தன் சமைக்காரன் வச்சா கூட ஒன்னொன்னா முடிஞ்சிடும். மிச்சம் சமைச்சுப்பாங்க. அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கேஆஸ் வரமாட்டேங்குது. நீ வந்து ஒருத்தனுக்கே எப்பவுமே வந்து தீபக் சுத்தி ஒரு 4 பேர் நின்றுட்டே இருக்காங்க, மஞ்சளை சுத்தி ஒரு 4 பேர் நின்றுட்டே இருக்காங்க. அப்படின்ற போது யூ ஆர் ஆல்ரெடி ரெடி டு சர்வ். அப்படி இருக்கும்போது எப்படி கேஆஸ் வரும்? அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது சரியில்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாதான் கேஆஸ் வரும். when so many people are readily available, அங்க சண்டையே வராது. அட்லீஸ்ட் on the guest side. ஆனா விஜய் சேதுபதி எபிசோட் வரைக்கும் இருப்பாங்கன்னா போயிருவாங்களான்னு தெரியல. இந்த கெஸ்ட் இருப்பாங்கன்னு தான் சொன்னார், தீபக் சொல்லியிருந்தாரு. வீக்கெண்ட் எபிசோட்ல அப்படின்னு தான் சொன்னாரு, நான் பேசுறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. இவங்க எனக்கு தெரிஞ்சிருந்தாங்க ஃப்ரைடே ஷூட்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏர்லியராவே அதான் இருப்பாங்கன்னு தான் சொன்னாங்க. எனக்கு தீபக் ஒரு பாயிண்ட் சொன்னாரு ரசிகன். அவர் என்ன சொன்னாருன்னா, அது இவரு வந்து ஆக்சுவலா நான் கொடுக்குற டாஸ்க்கை நான் அப்படியே கொடுத்து செய்யறதுக்கு அதுக்கு ஹோட்டலு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுதான் செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க அது பண்றதானே பண்ணிட்டு இருக்காங்க. see they are doing that exactly. அதுதான் அப்படியே நான் செய்யறத சமைச்சு கொடுக்குறீங்க, சொல்ற மாதிரி வந்து ஜக்கூசில பண்ணி கொடுக்குறீங்க, ஸ்பா பண்ணி கொடுக்குறீங்க, அது எல்லாருமே பண்ணுவீங்களே, அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி. அதை எக்ஸ்ட்ரா பண்ணணும்ல, அதுதானே உங்களை தனியா காட்டணும்னு. அது யோசிக்கவே மாட்டாங்க யாருமே. நாங்களே சொல்ல முடியும். நீங்க கேட்டது சமைச்சு கொடுத்தீங்க, எக்ஸ்ட்ரா என்ன பண்ணதுதான் இப்ப வியானா கொடுத்துருக்காங்க. அந்த இதுதான் கேள்வி தான். எஸ் அதேதான். ப்ரோ வியானா எல்லாம் பேர் கெட்ட பேர் வாங்கிடும் ப்ரோ கூடி சீக்கிரம். எப்ப திவாகர் கூட சப்போர்ட் போச்சு அப்ப அது திவாகர் சப்போர்ட் பண்ணலங்க. நீங்க அதான் தப்பு புரியுறீங்க. அவ வந்து என்னைக்குமே யாருமே சப்போர்ட் பண்ணது இல்ல. அங்க என்ன நடந்துச்சோ அதான் சொல்லி வச்சிட்டு இருக்கா. she is not supporting திவாகர் there, she is saying what happened there. அது வந்து திவாகருக்கு பாசிட்டிவ் பண்ணணும். இருக்கிற முறை வந்து திவாகர் சப்போர்ட்ன்றாங்க. சப்போர்ட்லாம் கிடையாது. அங்க நடந்தது அதான், நம்ம பார்த்ததும் அதான் அங்க சொல்றா அவ, அவ்வளவுதான். நத்திங் எல்ஸ். அது இல்ல ப்ரோ, அது ஓகே. நேத்து நைட்டு அது சொல்லல உள்ள போய். ஆனா நீ வந்து ஃபேமஸா இருக்கிற, உன்னை அடிக்க பாக்குறாங்க அதெல்லாம் சொல்லுது இல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தான் வயிற்றுச்சல அப்படின்னு சொல்றேன்.
இருக்கட்டுமே, சொல்லட்டுமே. அவருக்கு ஒண்ணுமே புரியாது, அமைதியா இருக்காரு. அவருக்கு ஏதோ சொல்றாங்க. ஓகே. ஏங்க she is the only person Vijay Sethupathi has appreciated 2 times continuously in a weekend episode as individual player. சரியா? இங்க போயிட்டு அவர் திவாகரை சப்போர்ட் பண்ண சொன்னாலாம், நல்லா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஷி இஸ் பிளேயிங் ஹெர் கேம். அந்த அந்த ஹெர் கேமுக்கு வந்து என்ன தேவையோ, எங்க யாரோட சப்போர்ட் தேவையோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான். போன வாரம் திடீர்னு சொன்னாங்க அன்பு கேங்ல இந்த சேர்ந்துட்டாங்க, கனிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னாங்க. கனிகிட்ட போய் இது பண்றாங்கன்னாங்க. நடந்துச்சா? அவ்வளவுதான். நீங்க எடுத்து பாருங்க. போன ஆனா வாரம் இந்த டிவில எடுத்து பாருங்க. ஆமா ஆமா உண்மைதான். ஆனா இப்ப இந்த இப்ப இந்த வைல்டு கார்டு 3 பேரும் அந்த டீம் வீடு மொத்தமா ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இவங்க எதனா கேங் உள்ள பொருளான்னு ட்ரை பண்றாங்க. அவங்க யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த வைல்டு கார்ட்ஸ் உள்ள. எஃப்ஜே மட்டும் தான் போய் சுத்தி இருக்கிறாங்க திவ்யா பின்னாடி. மத்தபடி யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த வைல்டு கார்டை அவங்க உள்ள. இவங்களும் ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க இந்த ஓல்டு கண்டஸ்டன்ட்டும் வைல்டு கார்டு. அதை பார்க்கும்போது தான் வருத்தமா இருக்குது. சேர்ந்து தொலைங்கடானா சேர மாட்டானுங்க இந்த வைல்டு கார்ட்ஸ். அவங்க வெளிலேயே 3 பேர் பேசி வச்சது மாதிரி தான் இருக்கு. வர்றோம், இவங்களை டார்கெட் பண்றோம், அவங்கள தூக்குறோம். நீ ஒண்ணு பண்ணு, நான் ஒண்ணு பண்றேன். வில் பிகம் த சூப்பர் ஹீரோஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. ஆனா அது ஸ்ட்ராட்டஜி இல்லையே உங்களுக்கு. சின்ன சின்ன சிப்பாயா வெட்டிட்டு அதுக்கப்புறம் பெருசா பின்னாடி மந்திரி ராஜா ராணி இந்த மாதிரி போலாம். செஸ் கேம் மாதிரி விளையாட மாட்டாங்களே, அதான கடுப்பா இருக்குதுங்களா பார்த்தா. அவ்வளோலாம் ஐக்கியம் இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் இப்ப எங்கேயோ உட்காந்துருப்பாங்க. பீப்புள் டோன்ட் அங்க வந்து உள்ள வரும்போதே வந்து இதான் பிளான், இதான் ஸ்கிரிப்ட். எனக்கு தெரிஞ்சு இவங்க தீஸ் பீப்புள் டிடன்ட் see the whole season and all. கரெக்டா கிளம்பி வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. ஓகே 1 hour எபிசோட் பார்ப்போம், ஒரு 4 பேர் சொல்றதை கேட்போம், கிளம்புவோம். அப்படிதான் வந்திருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் தே ஆர் லைக் ரெகுலரா ஃபுல்லா பார்த்துருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை. இப்ப யாராச்சும் பிடிச்சி இந்த டாஸ்க்ல இப்படி ஒன்று நடந்துச்சு தெரியுமாங்க, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சிச்சுவீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்க சொல்லுங்க, இவங்களோட ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. போன சீசன்ல கேட்டிருப்போம் பாருங்க. யாரு கேட்டிருப்பா? ஜாக்லினும் கேட்டிருப்போம், சௌந்தர்யாவும் கேட்டிருப்போம், முசுமுருன்னு கேட்டிருப்பாங்க ஒரு சில டைம்ல. அப்பெல்லாம் அவங்க கதற ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சீசன் யாரும் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. அது கண்டிப்பா கேட்டுக்கணும். கேட்டாங்கனாலே தெரிஞ்சிருவீங்க ஆக்சுவலா சீசன் பார்த்தாங்களா, என்ன அது, என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஏன்னா அமித் பார்கவட்ட வந்து இன்னைக்கு ரம்யா பக்கத்துல உட்காந்துருக்கும் போது அந்த நாமினேஷன் பக்கத்துல ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. அவரே வந்து ஃபுல்லாலாம் பார்க்கலாம் தான் தோணுது. அவர் வந்து ஒன்னுதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு, இன்னொன்றுக்கு வந்து கொஞ்சம் மழுப்பி விட்ட மாதிரி போயிட்டாரு. வாங்க மாஸ்டர் பீஸ் சொல்லுங்க, என்ன கதை? ஹலோ மாஸ்டர் பீஸ் பேசுங்க. மாஸ்டர் பீஸ் கேக்குதா? ரசிகன் கேக்குதா? எனக்கு கேக்குது, நீங்க பேசுது. மாஸ்டர் பீஸ் கேக்குதா? மாஸ்டர் பீஸ் பேசுங்க. அவர் பேசல. மாஸ்டர் பீஸ் கீழே வேணா போயிட்டு வாங்க, யாராச்சும் போயிட்டாரு. நான் ரிக்வஸ்ட் பண்றேன் அவருக்கு. சொல்லு சாம் நீங்க. எனக்கு இந்த ஆம்பளை வர வர பக் ஆயிட்டு இருக்குங்க. ஸ்பேஸ் பயங்கரமா பக் ஆகுதியா? நான் சொல்றேன்ல ப்ளூடிக் இல்லாதனால ப்ராப்ளம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. விக்னேஷுக்கும் அன்னைக்கு நான் போட மாட்டேன். ஸ்பேஸ் ரிப்போர்ட் அடிச்சா இதாகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். மாஸ்டர் பீஸ் வந்துட்டீங்களா? பேசுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு. இல்ல இந்த நார்மலா ஜெனரலா ஹோட்டலுக்கு போனா ஷெஃப்க்கு தான் பவர் அதிகமா இருக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜரோ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ எந்த டிபார்ட்மெண்ட்டே தவிர ஃபுட் அண்ட் பெவரேஜ் டிபார்ட்மெண்ட் தான் ஹோட்டல் ஒன்றில் வந்து மெயின் டிபார்ட்மெண்ட். செஃப் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் ஆஃப் த ஹோட்டல். அப்போ ஏன் குக்கிங் டீம்ல அந்த ப்ரிவிலேஜ் எடுத்துக்கொண்டு யாரும் அந்த ஸ்கோப் எடுத்துக்கொள்றது இல்லை? ஏன் அந்த ரீசன்? சாண்ட்ராக்கு அந்த பவர் எடுத்துக்கொள்ளலாமே. அது பவர் வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி வரும். இப்போ வந்து ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க ப்ரோ. உங்களுக்கு வந்து கிளியர் ரூல்ஸ் இருக்கு. எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஹெட் ஷெஃப், ஹெட் வெசல் வாஷிங்கு, ஹெட் கிளீனிங்க்கு, ஹெட் வந்து ரூம் சர்வீஸ்க்கு. அப்புறம் வந்து அந்த ஹெட் எல்லாமே வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்றவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட் பண்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஒரு மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு ஹைரார்கி செட் பண்ணிட்டாங்க. யூ கான்ட் ஜம்ப் த ஹைரார்கி. ஸோ வந்து இப்போ வந்து ஹெட் ஷெஃபே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கீழே வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது வந்து யூ கான்ட் சே தட் நான் தான் பவர்ஃபுல்லாம் சொல்ல முடியாது.
இந்த பிகாஸ் ஹைராக்கி செட் பண்ணாங்க எப்ப? இது ரீசெண்ட் நடந்தது. பிக் பாஸ் நான் கொடுக்கும்போது பார்க்கறது செட் பண்ணி தான் கொடுத்தாரு. பிக் பாஸ் லிஸ்ட்லயே அந்த நான் செட் வந்து பண்ணி அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னே சொல்லியே கொடுத்தாரு. இந்த சின்ன இவன் கீழே ஓகே இருக்கவங்கலாம் ஓகே டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ஹெட்ஸ்லாம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணணும். அது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹேஸ் த பவர் டு மேக் எவ்ரி ஒன் எல்ஸ் ஒர்க். மேனேஜருக்கு அந்த பவர் கிடையாது. மேனேஜர் நீட்ஸ் டு கெட் ஒன்லி ரிப்போர்ட் ஃப்ரம் அசிஸ்டன்ட் மேனேஜர். மேனேஜர் இஸ் அ மேனேஜர் பொசிஷன். அவர்லாம் உள்ள இறங்கிலாம் நடந்துட்டு இருக்கவே கூடாது ஆக்சுவலி. பட் இன்னைக்கு காலையில இந்த அப்படி இல்லையே நடந்துச்சு. மேனேஜர் நேற்று தான் வந்து அதான் எல்லாம் போயிட்டு நடந்துச்சு. பண்ணாங்க. ஏன்னா ஸ்கோப் கொடுக்குறாங்க இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பண்றதுக்கு. அவங்க வேணும்னே வாலண்டரியா பண்றாங்க. ஆனா வாலண்டரியா ஒழுங்கா பண்ணாலும் பரவாயில்ல. ஏதாவது கருத்து வச்சா அந்த கருத்துக்கு ஏதாவது சொல்லுவோமே, ஏதாவது ஒரு பாயிண்ட் கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட வச்சா அதுக்கு தீர்வு சொல்றாங்க இல்ல. அவங்க அதை டைவர்ட் பண்ணிட்டு கத்திட்டு அப்படி இப்படி தான் போறாங்களே தவிர அதுக்கான தீர்வு கொடுக்குற மாதிரி இல்ல. அதுதான் அவங்க ஃபெயிலியரா பார்க்க முடியுது திவ்யாவுடைய. வேற ஏதாவது அந்த ஃபெயிலியரை கேட்டா விடுங்க. 28 டேஸ் கதை எடுத்துட்டு வரான். 28 டேஸ் ஒன்றும் பண்ணல, இப்பயும் கேக்குறீங்க. அப்ப 28 டேஸா தான் கேட்கல, அப்ப இப்பயும் கேட்க கூடாதா? அவங்க ரூல்ஸ் அவங்களுக்கு அவங்களே ரூல்ஸ் போட்டுக்கொள்றாங்க. நான் இது இன்னொன்னு வேற சொல்றேன். ஆனா அது சொன்னா இல்ல அவங்க திவ்யா ஃபேன்ஸ் வந்து ட்ரிகர் வந்து அடிப்பாங்க. அதனால இல்ல. சொல்லாம இதை வேற சுத்தப்படுத்துற பிஆர்ன்னு ஒரு கும்பல்னு சொல்லு ஒரு இது இல்லங்க. பிளான் பண்ற வேண்டியது. அதுதான். இப்ப வேலை இங்க இன்னொன்னு பாருங்களேன். இது போட்டிருக்காங்க பாருங்க. அங்க வந்து யாருடைய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு மேனேஜர் திவ்யா அசிஸ்டன்ட் மேனேஜர் பாருன்னு போட்டிருக்காங்க. மேனேஜர் திவ்யாவுக்கு 86% ஓட்டு. இது வந்து நான் எந்த ஊர்ல போய் நான் இதை சொல்றதுன்னு தெரியல. என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு சொல்றாங்கன்னு எவனுமே சொல்ல மாட்டான். இல்ல எப்படி இவ்வளவு ஓட்டு புரியல. வந்துச்சு? யாரு இது ஓட் பண்றது? இவங்களுக்கு இப்படி எப்படி இவ்வளவு ஓட் வருது? 2 டேஸ்ல இவ்வளவு ஹைப் எப்படி இவங்களுக்கு? ஒண்ணுமே புரியல. எல்லாமே அதான் ப்ரோ. எல்லாமே அதான். 2 வார்த்தைகள் தான். அவ்வளவுதான். 2 ஆல்பபெட்ஸ். இது எப்படி இருக்குதுன்னு அதே ஒண்ணுமே மாதிரி கிடையாது. ரசிகன் ஆதிரைக்கு அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க நாமினேஷன்ல அந்த பாயிண்டர்ஸ் சரியா வச்சதுமே எல்லாரும் எவ்வளவு பெரிய ஹைப் கொடுத்தாங்க, எவ்வளவு ஓட் வந்துச்சு. அந்த அதேதான். மாதிரி தான். அதேதான். அது வந்து அதுக்கப்புறம் அந்த போக குவிக் போக ஹைப் அப்படியே வந்து குவிக்காவும் போயிரும். ஆமா ஆமா புஷ்வானம்மா அப்படியே வெளியே போயிட்டுருவாங்க 2-3 வீக்ல. எனக்கு அதான் தோணுது. ஏன்னா ஆதிரைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இல்லாத ஹைப்லாம் கிடையாது. உள்ள வந்து சண்டை போடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. என்னமா பண்ணிட்டான்னு சொல்லி சண்டைக்கு வர்றீங்கன்னு தான் இருந்துச்சு எனக்கு அப்ப. ஃபர்ஸ்ட் வீக்லயே இவ்வளவு பட் சப்போர்ட்னா யாருக்குமே வராது அப்படின்னு பார்த்தா திருப்புன்னு 2வது வாரமே ஆளை காணோம். 3வது வாரம் வெளில வந்துட்டாங்க. பட் பாரு பதுங்கி விளையாடுறாங்க, பிளஸ் டாஸ்க் ப்ளே பண்றாங்க. அது பாசிட்டிவா இருக்கு இந்த வீக். அவங்களுக்கு ஆமா கொடுத்த இந்த வாரம் டாஸ்க் கொஞ்சம் அவங்க சைலண்டா கரெக்டா இருக்காங்க. பண்றாங்க. டாஸ்க் பண்றாங்க. இது அவங்களுக்கு பெட்டர் தான். அவங்களுக்கு இது இல்ல இல்ல வீக்கெண்ட்ல பாசிட்டிவா தான் எனக்கு போகும். தெரிஞ்சு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து ஷீ இஸ் எக்ஸ்போசிங் எவ்ரி ஒன். இப்போ வந்து அவங்க அமைதியா இருந்தா மிச்சம் என்னத்தை கிழிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் ஒண்ணும் இல்ல பண்ண நெக்ஸ்ட் முடியல. வீக் அதுக்கு சேர்த்து மொத்த வச்சு டாஸ்க் செய்வா. போரிங்கா போய்கிட்டு இருக்கு. அது இருக்கு பட் ஸ்டில் அவ ஒப்சர்வ் பண்றான்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க என்னென்ன இவங்க எப்படி எப்படி இவங்களை எப்படி கட்டுப்படுத்தணுமே. ப்ரோ அதெல்லாம் இல்ல. பாரு வேற அட்டாக் பண்ண முடியாது ப்ரோ. இதுக்கு மேல சாண்ட்ராவை வெளியே தள்ளிடுவாங்க. அப்புறம் திவ்யா கணேஷ் வெளியே வந்துடும். இந்த வாரம் வந்து ரம்யா போயிடுச்சுன்னா அடுத்த வாரம் சப்போஸ் சாண்ட்ரா வந்து நாமினேஷன் வந்துச்சுன்னா அது வெளியே போயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு திவ்யா கணேஷ் அனுப்பிச்சிடுவாங்க. ரஜின் மட்டும் ஸ்டே பண்ண வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். அவனுக்கு ஃபேன் பேஸ் இருக்கிறதால ரசிகர்கள் அப்படிதான் இருக்கும். எது ப்ரோ? சாண்ட்ராக்கு வந்து ஓட் பேஸ் கிடையாது ப்ரோ. அது எப்படி அடுத்த வாரம் நாமினேஷன் வெளியே தெரிவாங்க நினைக்கிறேன். அடுத்த வாரம் சாண்ட்ராக்கு ஓட் பேஸ் இல்லனாலும் ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. பிரஜன் சாண்ட்ராக்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க. டிவி ஆடியன்ஸ் நிறைய பேர் கனெக்ட் ஆகும். ஓட் போடுவாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கல சாண்ட்ராக்கா பீங்க பூக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா லாங் ரன் வருவாங்களான்றது சொல்ல முடியாது. லாங் ரன் சேனல் டிசிஷன்லாம் வேற இருக்கு. டைட்டிலுக்கு வாய்ப்பு இருக்காது அவ்வளவா. ப்ரோ டைட்டில் கம்யூனிட்டி தான் ப்ரோ. சாரி டு இன்டரப்ட். இந்த விஜய் டிவில வந்து இந்த லீக்டு நாமினேஷன் லிஸ்ட்னு போட்டிருந்தாங்களே அது உண்மையா? லீக்டு நாமினேஷன் யார் யாரெல்லாம் வெளியே போறாங்கன்னு சொல்லி லீக் ஆயிடுச்சு ஓகே. அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்னு அதெல்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு ரீசெண்டா. நான் கூட ரீபோஸ்ட் போட்டிருந்தேன். அது ஓகே உண்மையான்னு தெரியல. தெரியல. அது ஏதோ ஒன்று அவன் போட்டிருக்க ஒரு 3 நாமினேஷன் கரெக்டா இருந்துச்சோ. அப்சரா அது அது நம்ம ஆப்வியஸா தெரியுமே நம்மளுக்கு. கலை வரைக்கும் கரெக்டா இருந்தது. கலை வரைக்கும் கரெக்டா இருந்தது. பாப்போம். இப்ப அடுத்த ஒரு 2 வாரம் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா 2 வாரத்துல வந்து அதுக்கு அடுத்த வாரம் கம்பூர் போட்டு வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்ல. சோ ப்ரோ
எனக்கு கம்யூனிட்டியின் டைட்டில் வின்னரா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இதுவும் பண்ணலனால அவனை சும்மா ஒன்னே ஒரு விஷயம் காமிச்சிடுறாங்க. பாப்போம் ப்ரோ பாப்போம். யாருது பேக்ரவுண்ட்? மாதவன் உங்கள்தா? மாதவன். ஓகே. பட் சாண்டா பண்றல சாண்டா ஒரு இன்ஸ்டன்ஸ்ல பொய் சொல்லி இருப்பாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்தது. இது நேத்து அந்த திவாகர் சண்டேல தான் அவங்க சொல்லியிருப்பாங்க வந்து நான் இல்ல யார் மாதிரி ஸ்பேஸ்ல கூட பேசல. நான் பார்த்தேன் இவர் வந்து இன்னைக்கு இருக்க கூட தான் திவாகர் இப்படி சொன்னாரு. என்னது பைத்தியக்கார மேட்டர். அது இன்னைக்கு நைட் தானே வரும். இன்னைக்கு நைட் வரும். இனிமேல தான் ப்ரோ வரும். இன்னைக்கு நைட் 1 ஹவர்ல வரும். இல்ல மார்னிங் யாரும் பேசல. இவ்வளவு ஸ்பேஸ் நடக்குது. அதுதான் நான் கேட்டேன் அந்த பாயிண்ட். நாங்க பேசிட்டோமே. நாங்க இந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது பேசணும். நீங்க ரீப்ளே இது ரெக்கார்டிங் இருக்கும், வேணா கேட்டு பாருங்க. இந்த ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது நாங்க பேசிட்டோம். இல்ல எல்லாடி சொல்றாங்க வந்து சாண்ட்ரா பிரஜின் தான் ஓகே ரைட்னு சொல்லி சிலவங்க பேசிட்டு இருக்காங்க. ரைட்லாம் இல்லங்க, தப்பு தான். அங்க வந்ததே தப்பு தான். தட் வாஸ் வாட் தே டிட். அங்க வந்து அவர் வந்து அவங்க சொல்லவே இல்ல. தீஸ் பீப்புள் இன்டென்ஷனலி கேம் அண்ட் பிக்ட் அப் a fight. சாண்ட்ராலாம் அந்த ஏரியாலே இல்ல. அங்க வந்து பிரஜின் தான் இருந்தான். பிரஜின் சொன்ன உடனே சாண்ட்ராவும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி FJ was not there, but அவனும் வந்து நான் கேட்பேன் ஐ அம் ஆம்பளை அப்படின்னு வந்துட்டாரு. அதுல ப்ரோ வெளிய எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தேவையானா பிரச்சனை அழகா ப்ரோ வெளிய பிரச்சனை எக்ஸ்போஸ் பண்ணாங்க பாரு வியானா கரெக்ட்டா. நீங்க வந்து சண்டே வேறமே பிக் பண்ணிட்டீங்க அப்படினு. வேணும்னே சண்டை பிக் பண்ணீங்கன்னு சொல்லிடுச்சு அது. அது சூப்பரா நம்ம நினைக்கிறது தெரியுன்றதுக்காக அதான் நீ தெரியணுன்றதுக்காக நீ வேணும்னே சண்டை பிக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னுச்சு. ஒரே போடா கரெக்டா தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதை வந்து அவன் பிராங்க் கூட லிங்க் பண்ணி கேட்டாருன்னா சூப்பரா இருக்கும். ஸோ வந்து காலைல வந்து இவங்க தெரியும்னு சொல்லிட்டு நீங்க பிராங்க் பண்ணீங்க, நைட்டு வந்து நீங்க தெரியும்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல பெருசாலாம் அவர் அடிக்க தேவையில்ல. ஒருவேளை பிரஜின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரோ தெரியா அந்த வீக்கெண்ட்ல வந்து விஜேஸ் வந்து ஃப்ரெண்ட் நாள் லைட்டா தான் அட்ரஸ் பண்ணுவாரு அப்படி இப்படி நினைச்சிட்டு இப்படி பேசுறாரோ தெரியா. டீச்சரா போன வாட்டி அந்த மாதிரி பண்ணி தான் அடி வாங்கினாரு விஜேஸ். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? சாத்தனாக பண்றதுக்கா லிபர்ட்டி கொடுத்து வழியே இல்லைன்னு சொல்லி அடிச்சாரு. இந்த வாட்டியும் தெரிஞ்சிடும். அப்படி அடிக்கலன்னா பாப்போம். ப்ரோ பிரவீன் அடிக்க மாட்டாங்க ப்ரோ, எஃப்ஜே அடிச்சிடுவாங்க. பிரவீன் அடிக்க மாட்டாங்க, எஃப்ஜே வார்த்தை விட்டேன்னு சொல்லி அந்த பக்கம் ட்ராக்கை மாத்திடுவாரு. பாருங்க அது முடியாது இல்லைங்க. கேளுங்க, ஆம்பளன்ற வார்த்தை ஸ்டார்ட் பண்ணதே வந்து பிரஜின். நீங்க எஃப்ஜே அடிச்சா நீங்க பிரஜினை அடிச்சே ஆகணும் அந்த இடத்துல. யூ காண்ட் இக்னோர் பிரஜின் ஹிட் எஃப்ஜே, அதுவும் அடி விழுகும். ரசிகன் அந்த ஷாரன் சொல்லிட்டு ஒருத்தங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, மேல இருக்க முடியல. ஓகே ஓகே எடுக்கிறேன். சாமுவேல் ப்ரோ நீங்க ஏன் மார்னிங் ஸ்பேஸ்ல லிசனராவே போயிடுறீங்க? நிறைய பேச மாட்டீங்க வந்து எங்க கூட. எங்க மார்னிங்லயா? மார்னிங்ல ஆபீஸ்க்கு வந்துடுறேன் ப்ரோ, அதனாலதான் கொஞ்சம் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் வந்துடும். ரசிகன் ப்ரோ உங்களுக்கு அனிமி பேச இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, நான் ஒரு ஸ்பேஸ் அனுப்புறேன். ஒரு 300 பேர் வருவாங்க எப்படி பேசுறதுக்கு, அப்ப வந்துருங்க. ஓகே எனக்கு காமிச்சீங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. ப்ளீச் பத்திலாம் பேசுவோம். ப்ளீச் முடிஞ்சு போச்சு, இன்னும் அதை பத்தி பேசிட்டு வாங்க ப்ரோ. ஃபேன் பேஸ் இருக்கு ப்ரோ, ஃபேன் பேஸ் இருக்கு ப்ரோ. சீரிஸ் முடிஞ்சு போச்சுல. சீரிஸ் முடிஞ்சு, ஆனா அதை பத்தி பேசிட்டு அதை பத்தி பேசுவோம், எல்லாமே பேசுவோம். மாங்காலாம் படிச்சு அதை வச்சு பேசுவோம். லைவ்ல மாங்காலாம் படிப்போம் ஒரு சில டைம். சரி மக்களே, நைட்டு பாப்போமா? மணி 8 ஆயிடுச்சு, 8 ஆக போகுது. ஓகே ஓகே சாம் ப்ரோ, கொஞ்ச நேரம் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. நானும் கொஞ்ச நேரம் போய் கேம் ஆடுறேன். ப்ரோ சாமுவேல் ப்ரோ என்ன கேம் ஆடுறீங்க? நான் யூடியூப் லைவ் போடுவேன் ப்ரோ, எல்லாம் ஆன்லைன் மல்டிப்ளேயர். இல்ல நீங்க வேற என்ன ஸ்டோரி கேம் விளையாடுற ஐடியா இருந்தா சொல்லுங்க, நான் அனுப்பி வரேன். ரெடியா நானும் நிறைய முடிச்சுட்டு எல்லா கேமும் முடிச்சுட்டேன். நான் இப்போ மிராஜ் விளையாடிட்டு இருக்கேன். அசாசின் கிரீட் மிராஜா? ஆமா, அடுத்து லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 அதுவும் முடிச்சிட்டேன். லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 முடிச்சிட்டேன். நல்லா இருக்கும் விளையாடுங்க. அது வந்து ஆனா ஸ்டோரி ஸ்கிப் பண்ணாம விளையாடுங்க. ஆமாமா, ஸ்டோரி ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் நான் லைவ் போடுறதுனால. அப்பதான் எமோஷனா கனெக்ட் ஆகும். ஒண்ணு விளையாட்டீங்களா லாஸ்ட் ஆஃப் அஸ்? ஒண்ணு விளையாட்டேன். விளையாடுங்க, நல்லா இருக்கும்.
ப்ரோ ஓகே இது விளையாடுங்க ப்ரோ. அதாவது இந்தியன் சர்க்கிள் கிரேட் இந்தியன் இந்தியானா ஜோன்ஸ் விளையாடுங்க, நல்லா இருக்கும். இந்தியன் ஏஜென்ட்ஸ் விளையாட்டேன் நான். முடிச்சிட்டீங்களா ஃபுல்லா? முடிச்சிட்டேன். ஆமா, லைவ்ல முடிக்கல, மாஃபியா ஆஃப்லைன்ல முடிச்சிட்டேன். மாஃபியா இப்ப மாஃபியா லேட்டஸ்டா வந்தது முடிக்கல. லேட்டஸ்ட் அது டவுன்லோட். வேணா லைவ் போடுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வேணா இன்ட்ரெஸ்டா இருக்கும், லைவ் போடுங்க. ஓகே ப்ரோ. உங்க யூடியூப் சேனல் எனக்கு கேம் பண்ணி விடுங்க. என் ப்ரொஃபைல் லிங்க்ல இருக்கும் பாருங்க யூடியூப் சேனல். சரி ப்ரோ. அப்புறம் வேற எதனா மெசேஜ் போடுங்க, நான் விளையாடுறேன் கூட. வாங்க, அதுல எனக்கு டிஸ்கார்ட் சேனல்லும் இருக்கும். என் யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா பயோல டிஸ்கார்ட் சேனல் இருக்கும், ஜாயின் பண்ணுங்க, நான் போட்டு விடுறேன். ஓகே ஓகே மக்களே, நம்ம நைட் 10:30க்கு 1 hour முடிஞ்சோன்னா திரும்பி போடலாம். பை ஃபார் நவ். பை 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 கைஸ். பாய் பாய் பாய்.